வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஷோ ஃபர்ஸ்ட் லுக். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல தினமும் நடக்கக்கூடிய சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லைகா புரொடக்ஷனுடைய தயாரிப்புல ஏஆர் ஜீவா அவர்களுடைய இயக்கத்துல என்ஆர் ரகுநந்தன் அவர்களுடைய இசையில வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் லாக்டவுன். இந்த படத்துல நம்மளுடைய அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கடந்த வாரமே ரிலீஸ் ஆக இருந்த நிலையில மழையினால இந்த படத்தை தள்ளி போட்டிருந்தாங்க. இப்போ வருகிற டிசம்பர் 12ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. சான்வே மேகனா பிங்க் கலர் குர்த்தில சன்லைட்ல சில போட்டோஸ் எடுத்திருக்காங்க. சன் கிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி கீழே கேப்ஷனும் போட்டிருக்காங்க. அந்த போட்டோஸ் உங்களுக்காக. ஆராத்யா ஸ்டுடியோஸோடைய ப்ரொடக்ஷன்ல வெளிவந்த படம் தான் எக்கோ. இந்த படத்துல சந்தீப் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலா 25 crores தாண்டி இருக்கிறதா அந்த படக்குழு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. மிதிலா பால்கர் ரீசெண்டா ஸ்கர்ட் அண்ட் கோட் ஷூட்ல சில போட்டோஸ் எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ ஷூட்டோட போட்டோஸ் உங்களுக்காக. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் உடைய தயாரிப்புல மகேஷ் பாபு அவங்களுடைய இயக்கத்துல வெளிவந்த படம் தான் ஆந்திரா கிங் தாலுக். இந்த படத்துல பொத்தினேனி அவங்க நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ற போஸ்டரை பலக்குழு வெளியிட்டிருக்காங்க. அகிலா அவங்க டாக் கூட எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் மற்றும் ரவுடி பிக்சர்ஸ் உடைய தயாரிப்புல விக்னேஷ் சிவன் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க மற்றும் நம்மளுடைய பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடிக்க இருக்கிறதா தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தது. இப்போ இந்த மாதம் ரிலீஸ் ஆக இருந்த நிலையில இப்போ படம் போஸ்ட்பான் செய்யப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கீர்த்தி பாண்டியன் கிரீன் அண்ட் எல்லோ கலர் சாரியில கியூட்டா சில போசஸ்ல போட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோஸ் உங்களுக்காக. ஸ்டுடியோ கிரீன்ஸ் தயாரிப்புல வா வாத்தியாரே அப்படின்ற படத்தை நம்மளுடைய நலன் குமாரசாமி அவங்க இயக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த படத்துல நம்மளுடைய கார்த்தி மற்றும் கீர்த்தி செட்டி, சத்யராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு டி இமான் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. சிங்கர் ஸ்ரேயா கோஷல் ரீசெண்டா அவங்களுடைய கான்சர்ட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ரீல்ஸ் பிளஸ் உடைய தயாரிப்புல போயாபட்டி சீனு அவர்களுடைய இயக்கத்துல பாலகிருஷ்ணன் மற்றும் கபீர் சிங் உடைய நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் அகண்டா 2. இந்த படம் வருகிற டிசம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறதா படக்குழு போஸ்டர் ஒன்ன வெளியிட்டிருக்காங்க. ஆக்ட்ரஸ் கீர்த்தி செட்டி ரீசெண்டா அவங்களுடைய நைட் ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய பிக்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த பிக்ஸை போய் பார்க்கலாம். மற்றும்
கலர் எல்லோவுடைய தயாரிப்புல தனுஷ் மற்றும் கீர்த்தி சனனுடைய நடிப்புல வெளிவந்த படம் தான் தேரே எஸ்குமே. இந்த படத்துக்கு நம்மளுடைய ஏஆர் ரகுமான் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க மற்றும் ஆனந்த் எல்ராய் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி இருக்கிற நிலையில இந்த படம் இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலா 145 crores தாண்டி இருக்கிறதா படக்குழு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. ஆக்ட்ரஸ் கயடு கிரீன் கலர் வின்டர் வேர் ஷூட்ல ஒரு போஸ்ட் கொடுத்திருக்காங்க. வாங்க அந்த போட்டோஸ் போய் பார்த்துட்டு வரலாம். ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரியுடைய தயாரிப்புல முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி அவங்களுடைய நடிப்புல நம்மளுடைய கிஷோர் முத்துராமலிங்கம் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த படம் தான் மிடில் கிளாஸ். இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு படக்குழு ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. ஆக்ட்ரஸ் மமிதா ரீசெண்டா பிளாக் கலர் ட்ரெஸ்ல ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோஸ் உங்களுக்காக. மம்முட்டி கம்பெனியோடைய தயாரிப்புல மம்முட்டி மற்றும் விநாயகன் அவர்களுடைய நடிப்புல ஜிதின் கே ஜோஷ் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த படம் தான் களம் காவல். இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய நிலையில இப்ப பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலா 50 crores தாண்டி போயிருக்கிறதா படக்குழு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அபர்ணா பாலமுரளி ரீசெண்டா லெஹங்கால ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுல கூலர்ஸோட கூல் பிக்சர்ஸை வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸோட நான் உங்களை அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உடனுக்குடனான சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் அண்ட் வீப்ளே யூடியூப் சேனலையும் கண்டு என்ஜாய் பண்ணுங்க. பை பை அண்ட் டேக் கேர்.